சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த வீடியோவில் வீரப்பன் குழுவிலிருந்து நச்சுப்போலி தாக்குதலின் போது பிரிந்து வந்த வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்களை கர்நாடக தமிழ்நாடு அதிரடிப்படை போலீஸார் எங்கெங்கே எல்லாம் கைது பண்ணாங்க, எப்படியெல்லாம் சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிறதை பற்றி பார்த்தோம். இதோடு கிட்டத்தட்ட வீரப்பன் குழுவில் இருந்த 80 பேர் கொண்ட அந்த குழுவினுடைய எண்ணிக்கை வெறும் 12 பேராக குறைஞ்சிருது. 12 பேராக குறைஞ்சதுக்கு பிறகு வீரப்பன் மீண்டும் மாதேஸ்வர மலை காடுகளிலிருந்து தாளவாடி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிக்கு கிளம்பி போயிடுறாரு. இதை விடவும் அந்த காடு ரொம்ப பாதுகாப்பானது. 3 மாநிலங்களும் சேரக்கூடிய, அதாவது கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 3 மாநிலங்களும் சேரக்கூடிய ஒரு பெரும் காட்டுப்பகுதியை கொண்டது தாளவாடி காட்டுப்பகுதி. தாளவாடி காட்டுப்பகுதி தங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற முடிவில் வீரப்பன் அந்த காட்டுக்கு போயிடுறாரு. அங்கே இருந்துக்கிட்டு இருந்தப்போ, அதாவது 1994ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கர்நாடக அதிரடிப்படை, தமிழ்நாடு அதிரடிப்படை, இந்திய எல்லை காவல்படை 3 டீமும் சேர்ந்து வீரப்பனோட ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ்நாட்டினுடைய சத்தியமங்கலத்திலிருந்து நீங்கள் மலை மேலே போகும்போது முதல்ல திம்மம் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். அது திம்மம் என்ற ஊர் என்று சொன்னாலும் அந்த ஊரில் ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் தான் திம்மம். திம்மம் அப்படிங்கிறது கன்னடத்தில் யானையினுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த புடைப்பான பகுதியை குறிக்கக்கூடியது. அதாவது சுற்றிலும் தாழ்ந்தும் ஒரு பகுதி மட்டும் உயர்ந்திருக்கிற அந்த இடத்து பேர் திம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திம்மம் அப்படிங்கிற பேரில் மாதேஸ்வரம் மலைக்கு பக்கத்தில் யானை திம்மம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. பல இடங்களில் மலையினுடைய உயரமான பகுதியை கன்னடத்தில் திம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் சத்தியமங்கலத்திலேருந்து சாமராஜ் நகர் போகிற வழியில் முதல்ல மலையினுடைய உயரமான பகுதியில் வரக்கூடிய இடம் திம்மம். இந்த இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அரைப்பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு போகிறதுக்கும் அங்கேருந்து கொள்ளைகள் போகிறதுக்கும் ஒரு ரோடு பிரியுது. திம்மம் அந்த ஊர் பேருந்து நிறுத்தத்திலேயே மேற்கு பக்கமாக தாளவாடி போகிறதுக்கு, தலமலை வழியாக தாளவாடி போகிறதுக்கு ஒரு ரோடு பிரியும். இந்த ரோடு தான் அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே போடுது. இப்போ சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தினுடைய சஃபாரி வேன்கள் எல்லாமே அந்த காட்டு பகுதிக்கு கூட்டி போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஓரளவுக்கு நம்ம பகல் நேரங்களில் போனாலும் காட்டு விலங்குகள் எல்லாமே நம்மளுடைய பார்வைக்கு கிடைக்கக்கூடிய அளவில் தான் அந்த காடு அடர்ந்த காடாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த காட்டு வழியாக நம்ம போனோம்னா முதல்ல கோடிபுரம் அப்படிங்கிற ஊர் வரும். அதுக்கடுத்து கோடம்பள்ளி, பெஜிலேட்டி, நெய்தாளபுரம், சிக்கல்லி இப்படின்னு பல கிராமங்கள் இருக்குது. இதில் எல்லாமே பெரும்பாலும் பழங்குடியின மக்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது நம்மளுடைய பார்வையின் வலது பக்கம் மிக உயரமான மலைத்தொடர்கள் இருக்கும். அதில் கோடம்பள்ளிக்கும் கோடிபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் வடக்கு பக்கம் ஒரு 2 பெரிய மலைகள் இருக்குது. இந்த மலையிலிருந்து நிறைய சிற்றாறுகள் உற்பத்தியாகி தெற்கு பக்கமாகவும் மேற்கு பக்கமாகவும் போகும். இந்த ஆறுகள் எல்லாமே கடைசியாக மாயாற்றில் கலந்து பவானிசாகர் அணையில் கலந்துடும். இந்த மலைப்பகுதியினுடைய இன்னொரு பக்கமாக இருக்கக்கூடிய கிழக்கு மற்றும் வடக்கு பக்கத்தில் உற்பத்தியாகக்கூடிய நதிகள் எல்லாமே கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிக்கோலா மற்றும் ஸ்வர்ணாவதி அப்படிங்கிற 2 டேமுக்கு போய் அங்கிருந்து அது வழக்கமான நீர்வழிப்பாதை வழியாக மீண்டும் கொள்ளைகள் பகுதிக்கு போய் அங்கிருந்து தமிழ்நாட்டினுடைய காவேரி ஆற்றோடு சேர்ந்துடும். இந்த மலைப்பகுதியில் ஏராளமான சிற்றாறுகள் உற்பத்தி ஆகுது. இந்த சிற்றாறுகள் அனைத்திலுமே மழை காலங்களில் மழை பெய்யும் போது, அதாவது குறைந்தபட்சம் ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு இந்த மலைப்பகுதியில் மழை தொடர்ந்து பெய்ஞ்சிக்கிட்டுதுன்னா இங்கே உருவாகக்கூடிய ஆறுகளில் ஓடும் தண்ணீர் சொர்ணாவதி அணைக்கும் சிக்கோலா அணைக்கும் போய் சேர்ந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் மாயாற்றில் கலந்து பவானிசாகர் அணைக்கும் வந்துடும். இந்த நேரத்தில் அணையில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் அந்த தண்ணீரினுடைய எதிர் தண்ணியில் நீச்சல் போட்டுக்கிட்டு மலை மேலேயும் ஏறி வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் மழை பெய்ந்து ஓய்ந்ததற்கு பிறகு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம்னா அங்கே 1 கிலோ 1.5 கிலோ அளவில் எடை உள்ளக்கூடிய சில குறிப்பிட்ட வகை மீன்கள் மட்டும் அந்த மலைப்பகுதியில் தங்கிடும். அப்படி அதிகமாக மழை பெஞ்சு டேமில் இருக்கிற மீன்கள்லாம் மேலே தங்கியிருந்தால் அதை வேட்டையாடுறதுக்கு பிடிக்கிறதுக்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் எல்லாமே மலைக்கு போவாங்க. இது வழக்கமான செயல். கோடிபுரத்துக்கும் பெஜிலிட்டிக்கும் மேற்கு பக்கமாக கோடம்பள்ளிக்கும் கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியை சொர்க்கம் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொர்க்கம் பள்ளத்தாக்குன்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து உருவாகி வரக்கூடிய ஆற்றின் பெயரும் சொர்க்கம் நதி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது சொர்க்கம்னு பேர் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுப்பகுதியை பார்க்கும்போதே சொர்க்கத்தை பார்ப்பது போன்ற ஒரு தோட்டத்தில் இருக்கும். அதாவது தாளவாடி மலைப்பகுதி மட்டுமல்ல, கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய பெரும்பாலான நிலப்பகுதிகளில் பாறைகள் ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட மேடும் பள்ளமாக குண்டு ஏற்றத்தாழ்வுகளோட பெருசும் சிறுசுமாக அங்கங்கே மலைகளில் சொருகி கிடக்கும். அதை தான் நம்ம பார்க்க முடியும். அந்த பாறைகளுக்கு இடையிலையுமே பசுமையான சில மரங்கள் எல்லாமே வளர்ந்து பூத்து கொடுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த சொர்க்க மலையில் இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே பெரும்பாலும் தட்டையான பாறைகளாக இருக்குது. அதாவது நீளமாகவோ உருண்டையாகவோ இல்லாமல் தட்டையான பாறைகளாக இருக்கும். இந்த பாறைகளுக்கு இடையில் வளர்ந்துருக்கக்கூடிய தனக்கன் மரம் அப்படிங்கிற ஒரு வகையான மரங்கள் மற்ற இடங்கள் எல்லாமே அதனுடைய மேல் தோல் வெள்ளையாகவும்
இலைகள் பச்சையாகவும் இருக்கும். ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தணக்க மரங்கள் முழுக்க முழுக்க மேல் தோல் சந்தன கலரிலும், சில நேரங்களில் அது இந்த எவர் சில்வர் மாதிரியான சில்வர் கலரிலும் இருக்கும். மேலே இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே கரும்பச்சையும் சிகப்பும் கலந்த ஒரு மாறுபட்ட நிலத்தில் இருக்கக்கூடியது. இந்த பகுதியில் இந்த பாறைகளும் காளான் குத்துக்களை போல் அங்கங்கே புடைச்சி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் தான் பாறைகள் எல்லாமே இருக்குது. அந்த பாறைகளுக்கு இடையில் பல்வேறு விதமான மரங்கள் இருக்கும். மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே நம்ம ஒரு கிளையை வெட்டி போட்டோம்னா அந்த கிளை 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்தில் வாட தொடங்கிடும். மறுநாள் அந்த கிளையில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே கொட்டி போயிடும். ஆனால் இந்த சொர்க்கம் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய எந்த மரத்தினுடைய கிளையை வெட்டி போட்டாலும் 1 வாரம் வரைக்கும் அந்த கிளை வாடாமல் அந்த நீர்த்தன்மையோடையே இருக்கக்கூடியது. அதே போல் இன்னொரு சிறப்பு என்ன பார்த்திங்கன்னா, இந்த காளான் போன்று புடைத்திருக்கின்ற பாறைகளுக்கு இடையில் சில்வர் கலரில் இளம் சிவப்பு நிறத்திலும் இருக்கக்கூடிய அந்த தணக்கன் மரங்களுடைய இலைகளுக்கு இடையில் நம்ம பார்த்தோம்னா இளம் பச்சை நிறத்தில் லெமன் கிராஸ் புல், அதாவது ஆள் உயரத்திற்கு மலை முழுவதும் வளர்ந்து கிடக்கு. நம்ம அந்த மலைக்குள்ளே நுழையும் போதே எலுமிச்சையினுடைய வாசம் நம்மளை நோக்கி வரும். ஏதாவது ஒரு யானையோ காட்டெருமையோ அந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா அந்த லெமன் கிராஸ் புல்லுகளுடைய வாசம் பக்கத்தில் இருக்கிற 2-3 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆளை மயக்கிற அளவுக்கு வரும். அதே மாதிரி இந்த மலைப்பகுதியில் மலர்கின்ற காலங்களில் பார்த்தோன்னா பல்வேறு விதமான வண்ண மலர்கள் பூத்து குலுங்குற காட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால் தாளவாடி மலைப்பகுதியில் இருக்கிற இந்த பகுதி மக்கள் எல்லாமே இந்த மலையையும் இதில் இருக்கிற பள்ளத்தாக்கையும் சொர்க்கம் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லக்கூடிய அந்த சொர்க்கம் மலைப்பகுதியில் வீரப்பன் 1994ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தங்கியிருக்காரு. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு காலையில் வீரப்பன் குழு ஒரு இடத்துல ஒரு கடத்தி மானை அடித்து அந்த மானிலேருந்து கறி எடுத்து அதை சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மலைப்பகுதியில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மீன் பிடிக்கிறதுக்காக கோடம்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்த குன்னீரான் மாதன் அப்படிங்கிற 2 பேர் கையில் ஒரு பழைய சாக்கு எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஒவ்வொரு நீர் தேங்கி இருக்கின்ற அந்த மடுவுகளிலும் மீன் பிடிச்சி ஒரு 10-15 மீனை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த மலையினுடைய நடுப்பகுதிக்கு அவங்க போய் சேர்ந்துடுறாங்க. போய் சேர்ந்து ஒரு இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வீரப்பன் குழுவில் இருந்த பேபி வீரப்பன் தண்ணி எடுக்கிறதுக்காக வர்றாரு. தண்ணி எடுக்க வந்த வீரப்பன் இந்த 2 பேரையும் பார்த்துட்டு எங்கேருந்து வர்றீங்க, உங்கள் பேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கிறாரு. இவங்க 2 பேருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோடம்பள்ளியை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு 2 பேரையுமே வீரப்பன் தங்கி இருந்த இடத்துக்கு, அதாவது அங்கேருந்து ஒரு 200 அடி தூரத்தில் ஒரு இடத்துல மறைவிடத்தில் வீரப்பன் குழு தங்கி இருக்குது. அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனவங்ககிட்ட வீரப்பன் அவங்க ஊரினுடைய நிலவரம், பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் அதிரடிப்படை முகாம் இருக்கிறாங்க, அதிரடிப்படை போலீஸாரெலாம் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாமே விசாரிச்சுக்கிட்டு நேரம் போயிட்டுருக்குது. இடையில் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு டீ வருது. மதியம் மான்கறியோட சமையல் செஞ்சு சாப்பாடு போடுறாங்க. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு மீண்டும் வீரப்பன் ஊர்க்கதையெல்லாம் கேட்டுட்ருக்காரு. சாயங்காலம் 5 மணி ஆனதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் நாங்கள் எங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போகலாம் இருங்க அப்படின்னு சொன்ன பிறகு வீரப்பன் அவங்க 2 பேருக்கும் கறி எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு கேட்குறாரு. எங்களுக்கு கறி வேணாம், நாங்கள் ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு போனால் சிக்கலாயிரும், எங்களுக்கு வேணாம் சாமி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நீங்கள் பிடிச்ச மீனை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதும் ஆளுக்கு 500 ரூபா, அதாவது 5 100 நோட்டுகளை வழிச்செலவுக்கு வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. காலையில் ஒரு 11 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வீரப்பன் குழுவினரோடு அந்த 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் யார் என்ன வேலையாக அங்கே வந்திருக்கீங்கன்னு அவங்க கேட்க முடியல, கேட்குறதுக்கு பயம். அப்படி கேட்காமையே திரும்பி வந்துடுறாங்க. வந்தவங்களுடைய மனதில் இவங்க இராணுவத்துக்காரங்க அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருக்குது. ஏன்னா அதற்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னிருந்து தமிழ்நாடு கர்நாடகா அதிரடிப்படை போலீஸார் அந்த பகுதியில் காடுகளுக்குள்ளே தொடர்ந்து வந்து போயிட்டுருப்பாங்க. ஜீப்லேயும் லாரிலையும் போகிறத பார்த்துருக்காங்க. அந்த அடிப்படையில் இவங்களும் அந்த மாதிரியான துப்பாக்கி வச்சுக்கிட்டு அதே மாதிரி சீருடையோடு இருக்கிறனால இவங்க இராணுவத்துக்காரங்க அப்படிங்கிறது மட்டும் அவங்களுடைய மனதில் பதிஞ்சுக்குது. இவங்க 2 பேரும் சாயங்காலம் ஒரு 5:30 6 மணி போல் கோடம்பள்ளி ஊரை நோக்கி பக்கத்துலேருந்து நெய்தாளபுரத்துலேருந்து போகிற ரோட்டு வழியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த காலகட்டத்தில் ஆசனூர் போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தவர் மோகன் நவாஸ். இவர் அதிரடிப்படையிலும் தன்னை இணைத்து அதிரடிப்படையோடு சேர்ந்து பணியாற்றிட்டு சட்டம் ஒழுங்கு காவல்துறையினுடைய உதவி ஆய்வாளராக ஆசனூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிட்டு இருந்தார். இவரும் வழக்கமாக சாயங்காலம் 4 மணிக்கு மேலே அந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் ரோந்து போகிறது அவருடைய வழக்கம். அங்கே அவருக்குன்னு சில தகவலாளிகள் இருப்பாங்க. அவங்கள பார்த்து இன்றைக்கி ஏதாவது நடந்ததா, வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்க யாராவது இங்கே வந்தாங்களா, ஊர்க்காரங்க யாராவது போய் பார்த்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கிறது அவருடைய வழக்கமான வேலை. அந்த வேலைக்காக போயிட்டுருக்காரு. போகும்போது எதிரில் ஆடு மாடு மேய்க்கிறவங்க மற்ற விறகுக்கு போகிறவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வழக்கமாக சோதனை போட்டு விசாரிக்கிறது அவருடைய வழக்கம். பெரும்பாலும் காட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரக்கூடிய வேட்டைக்காரராக இருந்தாலும் அல்லது ஆடு மாடு மேய்க்கிறவங்களாக இருந்தாலும் ஆடு மாடு மேய்ச்சி வந்துட்டு இருக்கும்போது இவங்க கட்டிக்கிட்டு போயிருந்த லுங்கிலேயோ அல்லது பெட்ஷீட்லேயோ வறண்டு போன மரக்குச்சிகளை எல்லாம் ஒடிச்சு போட்டு அதை மூட்டை கட்டி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய விறகா எடுத்துகிட்டு வர்றது அவங்களுடைய வழக்கம். அப்படி அவங்க தலைக்கு மேலே விறகை தூக்கி வச்சுக்கிட்டு நடந்து வரும்போது
பெரும்பாலும் வெறும் ஜட்டி மட்டும்தான் போட்டுட்டு வருவாங்க. மேலே ஒரு பனியனோ அல்லது கிழிச்சு போன ஒரு சட்டையோ போட்டுட்டு வருவாங்க. பெண்களாக இருந்தால் முந்தானையை சுருட்டி அதில் தலையில் சும்மாடு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே விறக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாங்க. இப்படி வரக்கூடிய பெண்களை வழக்கமாக மோகன்வாசனுடைய டீமில் போகக்கூடிய போலீஸார் எப்படி சோதனை போடுவாங்கன்னா, அவங்களுடைய இடுப்பில் ஒரு முடிச்சு வச்சுருப்பாங்க. அதாவது அந்த சேலையினுடைய நுனியில் முடிஞ்சு ஒரு முடிச்சா உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த முடிச்சு அவுத்து பார்த்தோம்னா உள்ளே ரூ. 1, ரூ. 2, ரூ. 5 ஏதாவது சில்லற காசு இருக்கும். அல்லது அந்த வீட்டினுடைய கதவு சாவி அந்த முடிச்சில் முடிச்சு வச்சுருப்பாங்க. இதுதான் அவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி அந்த முடிச்சு வந்து சிலருடைய தலையினுடைய முந்தானை பகுதியிலையும் இருக்கும். அதையும் இவங்க அவுத்து பார்ப்பாங்க. அப்படி அவுத்து பார்க்கும்போது உள்ள ரூ. 100, ரூ. 200, ரூ. 500 பணம் இருந்துட்டா இவங்க வீரப்பணம் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு அடையாளம். அதே மாதிரி ஆண்கள் நடந்து வரும்போது அவங்களுடைய ஜட்டி பாக்கெட்டில் கையை விட்டு பார்ப்பாங்க. அதில் பெரும்பாலும் 50 பைசா, ரூ. 1, ரூ. 2 இந்த மாதிரி சில்லற காசு தான் கிடக்கும். அல்லது வீட்டு சாவி இருக்கும். ஒரு சிலர் கையில் கட்டுறதுக்கு வசதி இல்லாத கடியாரங்களோ அந்த ட்ரௌசர் பாக்கெட்டில் கிடக்கும். அதையெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு சில நேரங்களில் அந்த மாதிரி வரக்கூடிய ஆட்களுடைய ஜட்டி அல்லது ட்ரௌசர் பாக்கெட்டில் ரூபாய் நோட்டுகள், அது ரூ. 100, ரூ. 200, ரூ. 500 இந்த மாதிரி பணம் இருந்ததுன்னா அவங்க அன்றைக்கி வீரப்பணம் பார்த்துட்டு வந்திருக்காங்கிறது அவருடைய அனுமானம். அது ஒரு வகையில் உண்மையும் கூட. ஏன்னா வீரப்பணம் பார்த்துட்டு திருமணம் யாருமே வெறுங்கையோடு திருமணதில்லை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை பணத்தை கொடுத்து அனுப்புறது வீரப்பனுடைய வழக்கம். அந்த மாதிரி காட்டுப்பகுதியில் மாலை நேரங்களில் வரக்கூடிய எல்லாரையுமே மோகன்வாஸ் தலைமையில் போகக்கூடிய போலீஸ் டீம் சோதனை போடுவாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி வீரப்பனை பார்த்துட்டு ஆளுக்கு ரூ. 500 பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு இருந்த குன்னியரனையும் மாதனையும் போலீஸார் சோதனை போடுறாங்க. 2 பேர் கால் ட்ரௌசர் பாக்கெட்லேயும் ரூ. 500 பணம் கிடச்சிருது. பணத்தை எடுத்த உடனே போலீஸார் இவங்க 2 பேரையும் விறகு கட்டையெல்லாம் கீழே எடுத்து போட வச்சுட்டு கையில் வச்சுருந்த மீனை புறம் பிடுங்கி வீசிட்டு நேராக ஆசனூர் அதிரடிப்படை முகாமுக்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து யாரை எங்கே பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் இராணுவத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ வீரப்பணம் தான் பார்த்துருக்க அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. ஏன்னா இந்திய இராணுவமும் சரி, இந்திய மாநிலத்தினுடைய எந்த மாநில காவல்துறையும் சரி, ரொம்ப சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவுனாங்க அப்படின்னு சொன்னால் யாராலையுமே நம்ப முடியாது. அந்த நம்பிக்கை மோகன்வாஸுக்கும் அழுத்தமாக இருந்திருக்குது. தமிழ்நாடு போலீஸோ கர்நாடக போலீஸோ இந்திய எல்லை காவல் படையோ நிச்சயமாக இந்த அப்பாவி மக்களுக்கு பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது வீரப்பன் தான் கொடுத்துருப்பார் அப்படிங்கிறத அவர் உறுதியாக நம்புகிறாரு. போட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு. வெளுத்த பிறகும் என்ன தான் அடித்தாலும் இவங்க 2 பேரும் எங்களுக்கு இராணுவத்துக்காரங்க தான் பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன அடையாளத்தை போலீஸாரால் புரிஞ்சிக்க முடியல. அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்களால சரியாக கணிக்க முடியல. இருந்தாலும் அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த கட்டமாக தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய எஸ்பியாக இருந்த சஞ்சய் அரோராவுக்கு தகவல் போகுது. அவரும் நேராக அங்கே வந்துடுறாரு. அவர் வரும்போதே இன்ஸ்பெக்டர் ஹுசைன், டிஎஸ்பி முத்துசாமி, இன்ஸ்பெக்டர் கோபால்சாமி, எஸ்ஐ செந்தில்குமார், எஸ்ஐ கருப்புசாமி, இப்படி ஒரு பெரும் டீமோடு அவர் வந்துடுறாரு. வந்து எல்லாருமே விசாரிக்கிறாங்க. அப்போவும் அவங்க இராணுவத்துக்காரங்க தான் எனக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. தகவல் கர்நாடக அதிரடிப்படையினுடைய கமாண்டர் இன் சீஃபாக இருந்த சங்கர் பெதிரிக்கு போகுது. அவரும் இந்திய எல்லை காவல் படையினுடைய கமாண்டராக இருந்த பிந்தர் சிங்கோட அங்கே வந்துடுறாரு. 3 டீமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ கர்நாடக அதிரடிப்படையினுடைய இன்ஸ்பெக்டராக இருந்த வெங்கடசாமி அவங்க வர்றாரு. அவர் தன்னுடைய ஜீப்பில் எப்போவுமே நான் எடுத்து வெளியிட்டிருந்த வீரப்பன் தொடர்பான பல பத்திரிகைகளில் வந்த புகைப்படங்கள் எல்லாமே கட்டிங் போட்டு அது ஒரு ஆல்பமாக வச்சுருக்காரு. அந்த ஆல்பத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த 2 பேர்ட்டையும் காட்டுறாங்க. காட்டுறதுக்கு பிறகு தான் அவன் சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் பார்த்தது இவங்களை தான் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு 2 மாநில அதிரடிப்படையும் உறுதிப்படுத்திக்கிறாங்க. சொர்க்கம் பள்ளத்தாக்கில் வீரப்பன் இன்றைக்கு சாயங்காலம் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிக்கு தான் அங்கேருந்து இவங்க 2 பேர் கிளம்பி வந்திருக்காங்க. நாளை காலையில் வரைக்கும் அவங்க அங்கே இருந்தால் போதும், நம்ம ஒரு பெரிய ஆப்ரேஷன் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. திம்மத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக அதிரடிப்படையினுடைய முகாமில் ஆலோசனை கூட்டம் நடக்குது. அடுத்த கட்ட ஆலோசனை கூட்டம் விடிய கால 4 மணிக்கு பண்ணாரியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய தலைமை அலுவலகத்தில் நடக்குது. கிட்டத்தட்ட அந்த சொர்க்கம் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய அந்த 4 பக்கம் மலைகளையும் சுற்றி போகிறதுனா ஒரு 1000 போலீஸாராக தேவைப்படுவாங்க. 2 மாநில போலீஸும் எல்லை காவல் படையும் எந்தெந்த பகுதியிலிருந்து நம்ம காட்டுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறத பற்றி வியூகம் அமைக்கிறாங்க. கோழிப்பாளையம், ஆசனூர், புளிஞ்சூர் போன்ற இடங்கள்லேருந்து மேற்கு நோக்கி ஒரு டீம் போகுது. அதே மாதிரி தாளவாடியிலிருந்து புளிஞ்சூர் வர வழியில் கோழிப்பாளையம், கும்பாரக்குண்டி அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த பகுதியிலிருந்து ஒரு பணி, அந்த பகுதியிலிருந்தும் ஒரு அணியினர் தெற்கு நோக்கி வர்றாங்க. தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோடிபுரம் தலமலை பகுதியிலிருந்தும் ஒரு 3-4 அணிகள் அந்த சொர்க்கம் மலையை சுற்றி வளைக்கிறதுன்னு திட்டமிடுறாங்க. இந்த தாக்குதல் நடவடிக்கையிலையும் 2 மாநில அதிரடிப்படை மற்றும் பிஎஸ்எஃப் 3 பேருமே கலந்துக்கிறாங்க. ஒவ்வொரு அணியை சேர்ந்த 4 பேர் அப்படிங்கிற அளவில் 12 பேர் கொண்ட ஒரு குழு உருவாக்கப்படுது. அந்த குழுவுக்கு கர்நாடகா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தலைமை பொறுப்பேற்று நடக்கிற மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணுறாங்க. இந்த டீம் எல்லாமே பிரிக்கப்பட்டு அதிகாலை 7-7:30 மணிக்கெல்லாம்
சொர்க்கம் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய 4 பக்கம் இருந்துமே அதிரடிப்படை முன்னேறி செல்கிறாங்க. ஏற்கனவே சொர்க்கமலையினுடைய தெற்கு பக்கத்தில் வீரப்பனை பார்த்துட்டு வந்த குன்னீரன், மாதன் 2 பேரும் ஒரு இடத்துல வழிகாட்டியாக போகிறாங்க. அந்த அணிக்கு தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய எஸ்பி சஞ்சய் அரோரா பொறுப்பேற்றுக்கிறாரு. அவரோட கந்தசாமி, செந்தில்குமார், கருப்புசாமி உள்ளிட்ட ஒரு 6 டீம், அதாவது 6 சப் இன்ஸ்பெக்டர் தலைமையிலான ஒரு டீம், ஒரு 50 பேர் கிளம்பி போயிட்டுருக்காங்க. குன்னீரன் சொன்னபடியே அந்த மலையினுடைய உச்சி பகுதிக்கு, அதாவது முதல் நாள் வீரப்பன் சந்திச்சிருந்த இடத்துக்கு இவங்க எல்லாம் போய் சேரும்போது அந்த இடத்துல வீரப்பன் குழுவினர் அறுத்து காய போட்டிருந்த கடமானுடைய கறி மட்டும் தான் கிடக்குது, வேறு எதுவுமே இல்லை. அந்த இடத்துல ஆள் நடமாட்டமோ மக்கள் இருக்கிறதுக்கான எந்த அடையாளமும் தெரியல. திரும்ப அங்கிருந்து வடக்கு பக்கம் வந்தவங்களுக்கு தகவல் கொடுத்து, நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இந்த இடத்துல வீரப்பன் குழுவை சேர்ந்த யாரும் இல்லை, வடக்கு அல்லது மேற்கு பக்கமாக அவங்க வந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கவனமாக வாங்க அப்படின்னு அந்த தகவலை எல்லா குரூப்புக்கும் மெசேஜ் அனுப்பிட்டு மேற்கு மற்றும் தெற்கு திசையில், அதாவது தென்மேற்கு திசையில் அந்த இடத்துலேருந்து கோடம்பள்ளி நோக்கி ஒரு பாதை போகுது, அந்த பாதையில் போகலான்னு போகிறாங்க. அதுலேயும் ஒரு மலை இறங்கி இன்னொரு மலை ஏற வேண்டிய சூழல். ஒரு மலையிலிருந்து இறங்கி மற்றொரு மலையில் ஏறும்போது அந்த இடத்துல பாதை 3 பகுதியாக பிரியுது. அந்த 3 பகுதியாக பிரியக்கூடிய பாதையில் வலது பக்கம் கருப்புசாமி தலைமையின ஒரு டீமை எஸ்பி சஞ்சய் அரோரா அனுப்பிடுறாரு. அவர் மட்டும் சிக்கல் இல்லாத ஒரு பாதையில் தன்னுடைய டீமை கூட்டிகிட்டு இடது பக்கத்தில் இருந்த ஒரு பாதை வழியாக செந்தில்குமார் தலைமையிலான ஒரு 8-10 பேர் கொண்ட ஒரு டீமை அனுப்பிட்டு இவங்க வேறொரு பாதையில் போயிடுறாங்க. செந்தில்குமார் தலைமையிலான டீம் அந்த பாதையில் மேலே போயிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு 300-400 அடி உயரத்துக்கு மேலே போனதுக்கு பிறகு அந்த மலையினுடைய உச்சி பகுதியில், அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தட்டையாக இருக்கக்கூடிய அந்த பாறைகளும் அதற்குள்ளே காளான் குடை போல் புடைத்திருக்கக்கூடிய அந்த மரங்களும் இருக்கிற அந்த பாறை வழியாக போகும்போது இவங்க வழக்கமான பாறைகள் இருக்கிற மாதிரியான சூழல் இல்லாமல் இந்த பாறைகள் எல்லாமே தட்டையாக இருக்குது. அதில் ஆள் மேலே உட்காந்துருந்தா கூட பார்க்க முடியாத அளவுக்கு கரும்பச்சையாக மரங்கள் இருந்துகிட்டு இருக்குது. அந்த மலையில் மேலே ஏறிட்டு இருக்கும்போது எதிரிலிருந்து யாரோ ஒரு ஆள் எந்திரிச்சு ஓடுற மாதிரி எஸ்ஐ செந்தில்குமார் உணர்றாரு. உணர்ந்த உடனே தனக்கு பின்னால் வந்துகிட்டு இருந்த ஆட்களுக்கு எல்லாமே எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக ஓஹோ அப்படின்னு ஒரு சத்தம் போட்டு கத்துறாரு. இந்த நேரத்தில் அங்கேருந்து எந்திரிச்சு ஓடின மேய்க்கான் ரங்கசாமி, அது வீரப்பன் குழுவை சேர்ந்த ஒருவர், அந்த இடத்துல காவல் எடுத்துக்கிட்டு இருக்காரு. வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்க எல்லாமே அந்த மலையினுடைய மேல் பகுதியில், அதாவது கீழேருந்து ஒரு 4-5 ஸ்டெப்பாக போயிட்டுருக்கு, அதனுடைய மேல் பகுதியில் அவங்க இருக்காங்க. இந்த 4வது ஸ்டெப்பில் இருந்த ரங்கசாமி எந்திரிச்சு மேலே ஓடிடுறாரு. மேலே ஓடுனதுக்கு பிறகு மேலே ஓடின ரங்கசாமி அங்கேருந்து தன்னுடைய எஸ்எல்ஆர் துப்பாக்கியில் தோட்டாவை ஏற்றி விட்டு கீழே வந்துக்கிட்டு இருந்த போலீஸார் மேலே பார்த்து அவர் சுட பார்க்குறாரு. ஆனால் அவர் தோட்டாவை ஏற்றி விட்டதுக்கு முன்னாலேயே லாக் ரிலீஸ் பண்ணியிருக்குன்னு அந்த எஸ்எல்ஆர் துப்பாக்கியினுடைய லாக் ரிலீஸ் பண்ணாமே அடித்ததுனால தோட்டா வெடிக்கலை. ஆனால் அடி விழுந்த அந்த சட்டீர்னு சத்தம் மட்டும் வந்துடுது. இந்த நிகழ்வு மேலே ரங்கசாமி செஞ்சுட்டு இருக்கும்போதே கீழே இருந்த எஸ்ஐ செந்தில்குமார் டக்குன்னு மேலே இருந்த ரங்கசாமி சுடுறான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணுன்னா இவரும் ஒரு தோட்டாவை மேலே அடிச்சிட்றாரு. இவங்க கொண்டு போயிருந்த AK-47 துப்பாக்கியிலேருந்து ஒரு தோட்டா வெடிச்சோடனே அந்த ரங்கசாமி நின்றதனுடைய வலது பக்கம் இருந்துகிட்டு இருந்த வீரப்பன் இந்த சத்தத்தை கேட்டுறாரு. அந்த எப்பவுமே ரொம்பவும் அலர்ட்டாக இருக்கக்கூடிய வீரப்பன் புள்ளிமான் மாதிரி அப்படி துள்ளி குதிச்சோடியாக அந்த பள்ளத்தில் கீழே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்க்கும்போது ஒரு 6-7 போலீஸார் வரிசையாக மேலே நடந்து வந்துட்டு இருக்கிற தெரியுது. நடந்து வந்துட்டு இருக்கும்போது தோட்டா வீணாகும் அப்படிங்கிறனால இவர் தன்னுடைய துப்பாக்கியில் தோட்டாவை ஏற்றி விட்டு நேராக பார்த்துட்ருக்காரு. முதல் ஆளாக எஸ்ஐ செந்தில்குமார் நடந்து வந்துட்டுருக்காரு. அவர் பதுங்கி மேலே எந்த இடத்துல ஆள் இருக்காங்க அப்படிங்கிற தெரியாத சூழலில் அந்த பாதையில் மேலே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு சரியான சந்தர்ப்பத்தில் அவருடைய கண்ணுக்கு மேலே நெத்தி பகுதியை குறிப்பார்த்து வீரப்பன் சுட்டிருக்காரு. சுட்டதில் அந்த இடத்துலையே செந்தில்குமாரனுடைய பின்பக்க மூளையெல்லாம் வெளியில் வந்து ரொம்ப மோசமான நிலையில் உயிரிழந்து போயிடுறாரு. உயிரிழந்ததுக்கு பிறகு பின்னால் இருந்த அதிரடிப்படை வீரர்கள் எல்லாமே டப்புன்னு தரையில் படுத்துடுறாங்க. தரையில் படுத்து பாதுகாப்பான நிலைக்கு வந்ததுக்கு பிறகு எதிர்ப்பக்கம் தாக்குதல் நடத்துகிறாங்க. வீரப்பன் இருந்த பக்கத்தில் யாருடைய முகமும் யாருடைய நடவடிக்கையுமே இவங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கே வாய்ப்பில்லை. ஏன்னா முழுக்க மரமும் காளான் மாதிரி இருக்கிற அந்த பாறைகளுமே இருக்குது. ஆனால் வீரப்பன் அந்த பாறைகளுக்கு மேலே இருந்த ஒரு பாறைகள்னு சொல்கிறாரு. அது இவங்களால் சுத்தமாக கணிக்க முடியல. 2வது தோட்டா, வீரப்பன் அடித்த 2வது தோட்டா ரமேஷ் அப்படிங்கிற தமிழ்நாடு அதிரடிப்படை வீரருடைய தலையில் பாஞ்சு அவரும் இறந்துடுறாரு. மேல் பகுதியில், அதாவது இவங்க எல்லாமே வடக்கு பக்கம் பார்த்து தான் எய்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலே இருந்து தான் தோட்டா வருதுங்கிறத பிஎஸ்எஃப் வீரர் பூபேந்தர் சிங் சரியாக கணிச்சிட்றாரு. ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் தன்னுடைய ட்ரைபேட், துப்பாக்கியினுடைய அந்த முனையில் இருந்த ட்ரைபேடை விரித்து வச்சு வீரப்பன் இருந்த இடத்த சரியாக எய்ம் பார்க்குறாரு. வீரப்பன் இருந்த இடத்த எய்ம் பார்த்து அவர் தன்னுடைய எஸ்எல்ஆர் துப்பாக்கியிலிருந்து தோட்டாவை இயக்கிறதுக்குள்ளாகவே வீரப்பன் மேலேருந்து பூபேந்தர் சிங்கை பார்த்து தன்னுடைய தோட்டாவை அடிச்சிடுறாரு. பூபேந்தர் சிங் வச்சுருந்த துப்பாக்கியினுடைய எஸ்எல்ஆர் அதனுடைய அந்த முனை, அது டிப்னு சொல்லுவாங்க, அந்த எய்ம் பண்ணக்கூடிய இடம், அந்த டிப்பில் பட்ட தோட்டா அவருடைய தாவா குட்டையை உரசிட்டு போய் நெஞ்சில் ஏறுது. 3வது தோட்டாவில் பூபேந்தர் சிங்கும் உயிரிழந்துடுறாரு. ஒருவேளை வீரப்பன் அடித்த தோட்டா இன்னும் ஒரு 4-5 வினாடிகள் தாமதமாக வந்திருந்ததுன்னா
வீரப்பன் அடுத்த தோட்டாவை அடிக்க முடியாத அளவுக்கு அதுக்கான கவுண்டர் ஃபயரை பூபேந்தர் சிங் கொடுத்துருப்பாரு. அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பூபேந்தர் சிங்கும் அந்த இடத்துல இறந்துடுறாரு. இந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கும்போதே போயிட்டு இருந்த அதிரடிப்படை எல்லாமே அங்கங்கே பாறைகளில் பதுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. எதிர்பக்கம், அதாவது வடக்கு பக்கம் வீரப்பன் தங்கி இருக்கிறனுடைய நேர் வடக்கு பக்கம் இருந்த அந்த பக்கத்திலிருந்து வீரப்பனுடைய தம்பி அர்ஜுனன், ஐயந்துரை, பேபி வீரப்பன், ரங்கசாமி இவங்க எல்லாமே நாட்டு துப்பாக்கிலையும் எஸ்எல்ஆர்லேயும் கவுண்டர் ஃபயர் கொடுக்குறாங்க. போலீஸ் மேலே போகிறது ரொம்ப தடுக்கப்படுது. ஒரு சூழலில் அவங்க கீழே நிற்கிறாங்க. ஆனால் இந்த சூழலிலும் மேலே இருந்த வீரப்பன் மீண்டும் கீழே இருந்த ஆட்களை எய்ம் பண்ணுறாரு. இந்த பூபேந்தர் சிங்குக்கு அடுத்ததாக போயிட்டு இருந்த ரவிக்குமார் அப்படிங்கிற தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய வீரர் ஒருத்தர் தன்னுடைய துப்பாக்கி எய்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தன்னுடைய தலைக்கு மேலே வீரப்பன் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோன்னே, இனி வீரப்பன் இருக்கிற இடத்த நோக்கி நம்ம சுட முடியாது, அவங்க சுட்டாங்கன்னா நிச்சயமாக நம்ம அடிபட்டுருவோம் அப்படிங்கிற முடிவில் தன்னுடைய துப்பாக்கியை நெஞ்சோடு சேர்த்து பிடிச்சிட்டு அப்படியே உருண்டு வர்றாரு. முதல் முறை அவர் உருளும்போது அவருடைய முதுகில் தோட்டா உரசிட்டு போகிற மாதிரி ஒரு தோட்டாவை வீரப்பன் அடிக்கிறாரு. அவருடைய முதுகு சட்டையுமே அந்த தோட்டா கிழிச்சிக்கிட்டு தான் போகுது. அடுத்து திரும்ப உருண்டு வரும்போது அவருடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த தோட்டாக்கள் மாட்டியிருக்கிற அந்த பெல்ட்டில் தோட்டா உரசிட்டு போகிற அளவுக்கு 2வது சூடு வீரப்பன்கிட்டருந்து வருது. இனி தப்பிக்க முடியாதுன்னு மீண்டும் அவர் ரோல் ஆகிறாரு. அடுத்த ரோல் ஆகும்போது அவருடைய தலையில் நெத்தியில் உரசிட்டு போகிற மாதிரி இன்னொரு தோட்டா வருது. 4வது தோட்டா ரவிக்குமாருடைய முடிக்குள்ளேயே புகுந்து போகுது. அடுத்தடுத்து உருண்ட ரவிக்குமார் கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை உருண்டதுக்கு பிறகு ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துறாரு. அதுக்கு பிறகு அவருக்கு எந்த விதமான தாக்குதலும் இல்லாமல் தப்பிச்சுக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக இன்னும் சில வீரர்கள் எல்லாமே மேலே போயிட்டு இருந்தவங்க பின்வாங்கி பாறையில் ஒடிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் குன்னீரன் மேலேயும் ஒரு குண்டு அடிக்குது. அது வீரப்பன் சுட்டாரா அல்லது எதிர்பக்கம் இருந்து அர்ஜுனன், கோவிந்தன் தலைமையிலான இந்த டீம் சுட்டாங்களான்னு தெரில. அவருடைய கையில் மணிக்கட்டு உடஞ்சி போய் தொங்க ஆரம்பிச்சிருது. எல்லாருமே பின்வாங்கி ஒடியாந்துடுறாங்க. அவங்க பின்வாங்கி ஒடியாரும் போதுமே கிட்டத்தட்ட 8 பேருக்கும், அந்த டீமில் போயிருந்த 8 பேருக்குமே காயம் ஏற்படுது. ஏற்கனவே 3 பேர் இறந்துட்டாங்க. மீதி ஒரு 8 பேர் காயம் ஏற்பட்டதுக்கு பிறகு அவங்களால அடுத்து வீரப்பனை தேடி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற சூழலில் பக்கத்தில் போயிட்டு இருந்த இன்னும் 2 அணிகளும் அந்த இடத்தை நோக்கி முன்னேறி வர்றாங்க. அவங்க கையெறி குண்டுகள் எல்லாம் வீச ஆரம்பிக்கிறாங்க. வீச ஆரம்பிக்கும் போது இனிமேல் இங்கே இருந்தால் சிக்கல் அப்படிங்கிற சூழலில் வீரப்பன் அந்த இடத்த விட்டு வேகமாக நகர்ந்து போயிடுறாரு. இறந்து போன 3 பேரையும் காயம்பட்ட 8 பேரையும் அங்கேருந்து தூக்கிட்டு எதிரில் இருக்கக்கூடிய கோடம்பள்ளிங்கிற ஊருக்கு வந்து அங்கேருந்து அதிரடிப்படை வேன் மூலமாக சத்தியமங்கலம் வந்து ஈரோடு வந்துடுறாங்க. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு அந்த இடத்துல தான் கொண்டு போய் இந்த பொருள்களை எல்லாம் விட்டு கிளம்பின வீரப்பன் குழுவினர் அங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கோடிபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போயிடுறாங்க. கோடிபுரம் ஊருக்கு மேற்கால 2 கிலோமீட்டர் தூரத்தில் கரும்பு வயலில் கரும்பு வெட்டிக்கிட்டு இருந்த மல்லண்ணா தலைமையிலான அந்த ஊர் மக்களை போய் சந்திக்கிறாங்க. இங்கேருந்து போனால் கோடிபுரம் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேருந்து இதே வழியில் போனீங்கன்னா நான் 2 கிலோமீட்டரில் ஊர் கிடைக்கும் சாமி அப்படின்னு அங்கேருந்த அந்த மக்கள் சொல்கிறாங்க. நீங்கள் என்னை பார்த்து சார்னோ சாமின்னு சொல்ல வேண்டாம், அண்ணா தம்பின்னே சொல்லுங்கள், நம்மெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி தான், எதுவும் பயப்படாதீங்க அப்படின்னு அந்த மக்கள்கிட்டலாம் பேசிவிட்டு அவங்க வச்சுருந்த தண்ணியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து ஊருக்கு வந்துட்டு ஊரில் அந்த மல்லண்ணாவுடைய அம்மா தான் மளிகை கடை வச்சுருக்காங்க. அந்த கடையில் மளிகை பொருளாக வாங்கிக்கிறாங்க. கொஞ்சம் செருப்பு மற்றதெல்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கடையில் ஒரு ரேடியோ பெட்டி இருந்திருக்கு. அந்த ரேடியோ பெட்டிக்கும் 600 ரூபா பணத்தை கொடுத்து அதையும் வாங்கிட்டு வீரப்பன் குழுவினர் அங்கேருந்து நேராக ஊரினுடைய கிழக்கு பக்கம் வராங்க. கிழக்கு பக்கம் இருந்த சிவன் கோயிலில் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு எங்களையெல்லாம் பார்த்து பேசிட்டு தான் போனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை சேர்ந்த ஜெயராம் செட்டியும் சொல்கிறாரு. வீரப்பன் குழுவினர் ஜெயராம் செட்டியையும் மல்லண்ணாமையும் பார்த்து பேசிட்டு போன ஒரு 3/4 மணி நேரத்துக்கு பிறகு தமிழ்நாடு கர்நாடக அதிரடிப்படை போலீஸார் அங்கே போகிறாங்க. போய் வீரப்பன் கும்பலுக்கு வந்தாங்களா, எங்கே போனாங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. கோடிபுரத்துக்கு கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஓடையை ஒட்டி இருக்கிற சிவன் கோயிலில் சாமி கும்பிட்டு தெற்கு பக்கமாக போனதான் அந்த மக்கள் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு காட்டுக்குள்ளே வீரப்பன் கும்பலை தேடி போகிறாங்க. வீரப்பன் போனதாக சொன்ன அந்த வழியாகவே அதிரடிப்படை போலீஸாரும் வீரப்பனை தேடி ஒரு தேடுதல் வேட்டை போகிறாங்க. ஆனால் வீரப்பன் எங்கே போனார் அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த தாக்குதல் நடந்ததை பற்றி வீரப்பன் என்கிட்ட சொல்லும்போது, அன்னைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு எனக்கு ஒரு கெட்ட சகனம் நடந்ததுக்கான அடையாளம் இருந்தது. எதுக்கு நம்ம ஆளுகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுகள் எல்லாத்தையுமே மத்தியானம் சமையல் செய்ய சொன்னேன். ஏற்கனவே அடித்து போட்ட மான்லேருந்து கொஞ்சம் கறி எடுத்து அந்த எல்லாம் செஞ்சு சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. நம்மால் ரங்கசாமியை நாங்கள் உட்கார்ந்துருந்த அந்த மட்டம் வீடியம்னு சொல்லுவாங்க, அவங்க உட்கார்ந்துருக்கிற மட்டத்திலேருந்து ஒரு 40 அடி தூரம் கீழே இறங்கி ஒரு இடத்துல உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவலருக்கு சொல்லிவிட்டு கோவிந்தன், அது சேத்துக்குழி கோவிந்தன், அர்ஜுனன், ஐயத்துறை எல்லாமே வடக்கு பக்கம் ஒரு இடத்துல தங்கும் இடம் போட்டு அங்கே உட்காந்துலாம் சமைச்சிட்டு இருந்தாங்க. நான் அந்த இடத்துல இருக்கிறது சரியாக இருக்காதுன்னு ரங்கசாமியினுடைய தலைக்கு நேர் மேலே இருந்த ஒரு பாறைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு தேக்கு மரத்தில் நல்லா உட்காந்துருந்தேன். கீழேருந்து யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்டுது. நான் நம்மால் தான் காவல் இருந்தவன் ஏதோ வேகமாக வேலை ஒடியாருவான் போல இருக்குன்னு நான் மேலே பார்த்தேன். நம்மால் ஒடியாந்துக்கிட்டு தான்
ஒடியாந்தவன் எங்கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணானா இல்லை அவனுக்கு வாய் வரலையா பேச்சு வரலையா தெரியல, திருப்பி உட்காந்து துப்பாக்கி ஏற்றி விட்டு தோட்டா வெடித்தான். ஆனால் தோட்டா போகலை, லாக் ஆகியிருந்தனால தோட்டா போகலை. ஆஹா, போலீஸ் வந்துட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நான் நினைக்கும் போதே கீழேருந்து ஒரு தோட்டா வெடித்த சத்தம் கேட்டது. சரி, போலீஸாக வந்துட்டாங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் இருந்தேன் நம்ம ஆளு, டே போலீஸ் வந்துட்டாங்க கவனமாக இருங்கப்பா, எல்லாம் துப்பாக்கி எடுத்துக்கங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நானும் என்னுடைய துப்பாக்கி எடுத்து பார்த்தேன். 2 தோட்டா தான் அதில் போட்டிருப்பேன். கீழே திரும்பி பார்த்தோன்னே ஆளாக வந்துக்கிட்டு இருந்த அந்த நபர் எல்லாரையும் பின்னால் இருந்தவங்களை பார்த்து ஹோ ஹோ அப்படின்னு சத்தம் போட்டு கை காட்டி எல்லாரையும் அப்படியே நிற்க சொல்கிறாரு. நிற்க சொல்லிகிட்டு இருக்கும்போதே நான் அந்த ஆள் மேலே ஒரு தோட்டா வெடித்தேன். ஒரே அடியில் விழுந்துட்டான். அடுத்தது அவன் பின்னால் இன்னொரு ஆள் வந்து அவனும் பின்னால் இருந்தவங்களை பூரா பார்த்து மேலே வாங்க மேலே வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு 2வது தோட்டா அடிச்சோடனே அவனும் விழுந்துட்டான். இந்த நேரத்தில் இப்படி துப்பாக்கியில் தோட்டா இல்லை. எப்பவுமே எங்கிட்ட இருக்கக்கூடிய 303 தோட்டாவில் 13 தோட்டா லோட் பண்ணலாம். ஆனால் அப்படி லோட் பண்ணி வச்சோம்னா அந்த மேகசின் லூஸ் ஆகி போயிடும். அப்படிங்கிறனால 2 அல்லது 3 தோட்டா தான் போட்டு வச்சுருப்பேன். மீண்டும் தேவைப்பட்டால் தான் நான் தோட்டாவை லோட் பண்ணுறது வழக்கம். அந்த அடிப்படையில் மேகசினை கழட்டி என் பாக்கெட்டில் இருந்த தோட்டாவையெல்லாம் எடுத்து லோட் பண்ணி 13 தோட்டாவை போட்டுக்கிட்டு நான் திரும்பவும் போகிறதுக்குள்ளே அடுத்த அந்த எல்லைக்காவல் படையினுடைய வீரர் தாடியோடு இருந்த ஒருத்தர் சொல்கிறார், பூபேந்தர் சிங் வந்துட்டார், அவரையும் சுட்டோம். அதுக்குள்ளேயே எதிர்பக்கம் இருந்த அர்ஜுனன், கோவிந்தன், ஐயத்துறை எல்லாமே இன்னொரு 5-6 பேரை அடித்தாங்க. எல்லாமே கீழே விழுந்துட்டாங்க. இதுக்கிடையில் கிழக்கு பக்க மலையிலிருந்தும் மேற்கு பக்க மலையிலிருந்தும் வீரர்கள் எல்லாமே கையெறி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏதாவது குண்டு கிண்டு எக்கு தப்பாமல் நம்ம மேலே பட்டு வெடிச்சு சிதறிச்சுன்னா எல்லாருமே சாக வேண்டியதாயிரும். வானா போனான்னு அர்ஜுனன் ஒரு பக்கம் சத்தம் போட்டான். சரி, நாங்கள் இந்த இடத்த விட்டுட்டு வந்துட்டோம். இன்னும் எனக்கு ஒரு சூழல் சரியாக அமைஞ்சிருந்து அந்த பக்கத்தில் 2 டீம் வராமல் இருந்துன்னா இதிலிருந்து ஒருத்தரை கூட நான் உயிரோடு விட்டுருக்க மாட்டேன், எல்லாருடைய துப்பாக்கியை எடுத்திருப்பேன் அப்படின்னு சொன்னார். இந்த தாக்குதல் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் கோடிபுரம் எல்லாம் போனது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், எங்கள்கிட்ட இருந்த பொருள் எல்லாத்தையுமே நாங்கள் அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கு பிறகு கோடிபுரம் போய் கோடிபுரத்தில் எங்களுக்கு தேவையான உணவுப் பொருளை வாங்கிட்டு நாங்கள் மாயாற்று வழியாக அடுத்து சிறுமுகை காட்டு பகுதிக்கு போனோம் அப்படிங்கிறாரு. சிறுமுகை காட்டு பகுதிக்கு போன வீரப்பன் அங்கே சில நாள் தங்கி இருந்துட்டு மீண்டும் தன்னுடைய எதிரிகளை பழி வாங்கிறதுக்காக கெத்தேசல் கிராமத்துக்கு வர்றாரு. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.